கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். ஆதியாகமம் 18:19 அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். பாருங்க, ஆபிரகாமை குறித்து ஒரு கான்ஃபிடண்டா ஒரு காரியத்தை சொல்றாரு. இவன் இவனுடைய குடும்பத்தார், இவனுடைய பிள்ளைகள், இவனுடைய சந்ததிக்கு என்னுடைய வழி, அதாவது கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இவன் கட்டளையிடுவான், அதை போதிப்பான் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு. அதை தான் அவனும் செஞ்சான். அவன் ஈசாக்குக்கு கற்றுக் கொடுத்தான், ஈசாக்கு யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தான், யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள், அப்படியே வழி வழியாக அந்த சந்ததி தொடருது. அந்த சந்ததியில தான் கிறிஸ்து பிறந்தார். இப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இன்றைக்கு இந்த காரியத்தில் தான் அநேக பெற்றோர்கள் தவறுகிறார்கள். என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, தன் பிள்ளைகளுடைய ஸ்கூல் காலேஜ் அகடமிக் படிப்புகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட இந்த வேத காரியங்கள், கர்த்தருடைய ஊழிய பணிகள், ஆலயத்தின் காரியங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இதை மட்டுப்படுத்திட்டு அவங்க ஸ்கூல் காலேஜ் இந்த இதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. ஏன்னா அதில் தான் உயர்வு இருக்கிறதாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம இதை தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன, அதுக்காக ஸ்கூல் படிப்பு வேண்டாம் என்று சொல்லலை. இதை நல்லா கற்றுக் கொடுத்து அதற்கு பின்பு அதை நம்ம வைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நாம் செய்கிற தவறு, பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நாம் கொண்டு போகிறதுக்கு நம்ம தவறுகிறோம். வேதத்தை வாசிக்கிறதோ, ஜெபிக்கிறதோ, ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு போவது, ஆலய பணிகளில் பங்கு பெறுவது, ஊழியத்தில் பங்கு பெறுவது என்று இதில் நம்ம ட்ரைனிங் கொடுக்காம விட்டுட்டு மற்ற உலக பிரகாரமான காரியங்களை அவங்கள துரத்துறோம். நீங்கள் அதை பண்ணு, இதை பண்ணு, இதை கற்றுக்கோ, அதை கற்றுக்கோன்னு சொல்லி. ஆனால் அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இதை டோட்டலாக விட்டுடுறாங்க. கர்த்தருடைய வழியை அவங்க தெரியாமையே அவங்க வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப தவறான காரியம். இது உபாகமம் 6:7 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு கட்டளையாகவே கொடுத்துட்டார். நீங்கள் எழுந்திருக்கும் போதும், படுத்துக்கொள்ளும் போதும், வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும் எப்பொழுதுமே கர்த்தருடைய நியாயங்களையும் நீதியையும் குறித்து, கர்த்தருடைய வழிநடத்துதலை குறித்து, கர்த்தர் செய்த அற்புதங்கள், நமக்கு எப்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்பதெல்லாம் குறித்து நீங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேச வேண்டும், நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், அதை நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பெற்றோர்களுக்கு சொல்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இந்த பொறுப்பு. பிள்ளைகளை நம்முடைய விசுவாசத்தையும் நம்ம அர்ப்பணிப்பையும் பிள்ளைகளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம் கடத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இதில் தவறும் பொழுதுதான் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாக மாறிவிடுகிறது. கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு கட்டளையிட்டது போல நாமும் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறதற்கு பிரயாசப்படணும். நம்முடைய சந்ததிக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்பாய் அது இருக்கிறது. இந்த பொறுப்பை நம்ம சரியாக செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.